ஹாய் ஆல், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வீட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு கொஞ்சம் ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். துண்டு துண்டாக கட் பண்ணதை என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக சால்ட்டும் அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எப்படி உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு செய்வோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் இதுக்குமே. அப்படியே வேக வச்சு தனியாக எடுத்ததை தண்ணியெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இதை எங்கள் ஊர்லலாம் கருணக்கிழங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் யூடியூப்ல வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இது கருணக்கிழங்குன்னு நான் போட்டு தான் ரெஃபரன்ஸ் பண்ணேன். ஆனால் அதில் சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் சந்தையில் நான் போயிட்டு கருணக்கிழங்கு கேட்கும்போது அந்த கடைக்காரனாவுமே சேனக்கிழங்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது திரு முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு நேம் சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு தேங்காய் சாதமும் கருணக்கிழங்கும் தான் பொரியல் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். உங்க ஊர்ல இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.